Hello viewers, welcome to Easy Vista channel. So இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினு சொன்னா signals and systemsல third unit பார்த்துட்டு இருக்கோம். So third unitல second part பார்க்க போறோம். Second part என்னன்னா causality and stability பத்தி பார்க்க போறோம். Okay, so first second unitsல causalனா என்னன்னு பார்த்திருப்போம். So இங்க வந்து impulse responseல causalனா எப்படி இருக்கும் அப்படினு சொல்லிட்டு பார்க்க போறோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. impulse responseனு ஒரு வேர்ட் கொடுத்து அதுல causality எப்படி இருக்குன்னு கேட்டாங்கன்னா அது ரொம்ப வந்து டிஃபரண்டா இருக்கும். இதுவரைக்கும் பார்த்ததுக்கு இல்லாம இது கொஞ்சம் டிஃபரண்டா இருக்கும். impulse responseங்கிற வேர்டை பார்த்துட்டீங்கன்னா காசலிட்டியோட கண்டிஷன் என்ன அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். 39th question பாருங்க. The causal continuous system with impulse response should satisfy dash equation. ஒரு impulse response இருந்தா அந்த causal system எந்த equation satisfy பண்ணணும்? இப்ப h of t equal to 0 when t less than 0. இத பொறுத்த வரைக்கும் நமக்கு impulse response என்னன்னு தெரியும். impulseனா என்னது? del of t ன்னு சொல்லுவோம். So del of t வந்து எப்ப நமக்கு 1 இருக்கும்? So உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருந்தே பார்த்துட்டு இருப்போம். So del of t எப்போ 1 இருக்கும் அப்படின்னு சொன்னா so இந்த ஈக்குவேஷன்ல பாருங்க. So unit impulse signal இருக்கா? So del. இதுல பாத்தீங்கன்னா del of t equal to 1 for t equal to 0. So t இந்த இடத்துல தான் t equal to 0 இல்லையா? இந்த இடத்துல மட்டும் தான் del of t 1 இருக்கும். ஓகேவா? மத்த இடத்துல 1 இருக்காது. del of t எங்க 1 இருக்கும்? t equal to 0. ஓகே. இப்போ அதான் சொல்லியிருக்காங்க. So t less than 0ல h of tங்கிறது அந்த impulse response, அதாவது del of t கொடுத்து அது கிடைக்கிற அவுட்புட் தான் h of t. So இதையும் impulse தான் சொல்லுவோம். t less than 0வா இருக்கும்போது இது 0வா தான் இருக்கும். t equal to 0வா இருந்தா மட்டும்தான் இந்த இடத்துல 1 இருக்கும். So இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் காசலிட்டினா என்ன அப்படின்னா t less than 0வா இருக்கும்போது h of t 0வா இருக்கும். t equal to 0வா இருந்தா மட்டும்தான் h of t 1ஆ இருக்கும். இதுதான் வந்துட்டு காசலிட்டியோட கண்டிஷன். ஓகேவா? எப்ப impulse response ன்னு கேட்காங்களோ அப்ப காசலிட்டியோட கண்டிஷன் இதான். 38th question பாருங்க. causal systems are non anticipative. எப்பவுமே causal system நம்ம என்ன சொல்லுவோம்? non anticipative தான் சொல்லுவோம். ஓகே. Then 40th question பாருங்க. check whether the following system with the impulse response given is causal. ஒரு இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு இது காசலா இல்லையா நம்ம கிட்ட क्वेश्चन கேக்குறாங்க. ஓகே. சோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு எங்கயாவது ஈக்குவேஷன்ல இந்த மாதிரி modulus of t இருந்ததுன்னா modulus of t னா என்ன அர்த்தம்னா it contains both positive and negative term. ரெண்டுமே அதுல அடங்கி இருக்குன்னு அர்த்தம். சோ அப்ப நம்ம ஈக்குவேஷன் எழுதும்போது இத நம்ம எப்படி எழுதலாம்? e power minus a modulus of t எப்படி எழுதலாம்? e power minus a ஃபர்ஸ்ட் வந்து நான் நெகட்டிவ் டேர்ம் போட்டுக்கிறேன். சோ minus t into u of minus t. நிறைய பாத்தீங்கன்னா எல்லா டேர்ம்லயும் நிறைய டேர்ம்ஸ்ல பாத்தீங்கன்னா இப்படி ஏதாவது ஈக்குவேஷன் கொடுத்து இன்டு u of t ன்னு கொடுத்திருப்பாங்க. சோ u of t னா என்ன அர்த்தம்? 1 ன்னு அர்த்தம். சோ அந்த இடத்துல எதுவும் இல்லன்னா அங்க u of t இருக்கு, அங்க 1 மறைஞ்சிருக்கு. அதாவது 1 இருக்கு, அந்த u of t இதுக்கு மறைஞ்சிருக்குன்னு அர்த்தம். சோ அப்ப வந்து u of minus t இங்க minus t போட்டதனால இங்க minus t போட்டுக்கிறோம் இன்டு e power minus a into t. ஒரு பாசிட்டிவ் டேர்ம், இது ஒரு நெகட்டிவ் டேர்ம். சோ இங்க u of t ன்னு போட்டாச்சு. இப்போ இத மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணா e power at into u of minus t into e power at u of t இருக்கு. இப்போ இதுல நல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை பாருங்க. e power at into u of minus t. சோ இந்த டேர்ம்ல t வந்து எங்க இருக்குன்னா மைனஸ் நெகட்டிவ் பார்ட்ல இருக்கு. அதாவது ஒரு கிராஃப் வரையும் போது லெஃப்ட் சைடுல இருக்கு. ஒரு கிராஃப் வரையும் போது லெஃப்ட் சைடுல இருக்கு, இடது பக்கம் இருக்கு. சோ மைனஸ் tங்கிறது நமக்கு போன ஈக்குவேஷன்ல தான் பார்த்தோம். t less than 0வா இருந்தா அங்க h of t 0வா இருக்கும், அங்க h of t இருக்காது. ஓகேவா? t equal to 0 இருந்தா மட்டும்தான் h of t இருக்கும். அப்ப இந்த இடத்துல லெஃப்ட் சைடுல இருக்கு. அப்ப இந்த இடத்துல என்ன இருக்காது? இம்பல்ஸ் இருக்காது. இது இந்த இடத்துல இருந்தா மட்டும்தான் அது காசல்னு நம்ம பார்த்தோம். h of t வந்துட்டு t equal to 0ல மட்டும்தான் h of t 1ஆ இருக்கும். ஓகேவா? சோ லெஸ் தேன்ல அது 0வா தான் இருக்கும். அப்ப இந்த இடத்துல காசல் இருக்காது, ஏன்னா அது லெஃப்ட் சைடுல இருக்கு. சோ அப்போ இதே இது இந்த ஈக்குவேஷன் பார்த்தா இது காசல், இது நான் காசல். அதனால ரெண்டும் மல்டிப்ளை இருக்கனால நம்ம என்ன ஆன்சர் எடுத்துக்கிறோம்? நான் காசல். 41st question பாருங்க. check whether the following system with the impulse response given is causal. ஒரு impulse response கொடுத்திருக்காங்க, இது காசலா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. ஓகே. சோ இது எப்படி இருக்கு? u of t minus 1. இதுக்கு வந்து நம்ம டயக்ராம் போட்டுக்கலாம். நமக்கு தெரியும் u of t யோட டயக்ராம் எப்படி இருக்கும். சோ இப்ப வெறுமையா u of minus t இருந்ததுன்னு சொன்னா இது வந்து என்ன பண்றோம்? நம்ம வந்து நான் காசல், ஏன்னா நெகட்டிவ் பார்ட்ல இருக்கு, நான் காசல் சொல்லிட்டு போயிடலாம். ஆனா t minus 1 ஷிஃப்டர்ல இருக்கு. அப்ப நம்ம டயக்ராம் வரையறோம். u of tங்கிறது எப்படி இருக்கும்? 0 and above 0ல தான் அது 1 இருக்கும். இந்த 0ல இருந்து பாத்தீங்கனாலே அது 1 தான் இருக்கும். ஓகேவா? இப்ப u of t minus 1 என்ன அர்த்தம்? நான் ஒரு செகண்ட் நான் ஷிஃப்ட் பண்ண போறேன்னு அர்த்தம். அப்ப 0ல இருந்து ஒரு செகண்ட் தள்ளி நான் அந்த லைனை வந்து நான் ஷிஃப்ட் பண்ணி வரைஞ்சிருக்கேன். ஒரு செகண்ட் தள்ளி நான் அதே லைனை வரைஞ்சிருக்கேன். ஓகேவா? இது t minus 1.
அடுத்தது பாத்தீங்கன்னா e power minus at into u of t minus 1. இப்ப e power minus at னா அந்த டயக்ராம் எப்படி இருக்கும்? மைனஸ் எக்ஸ்போனென்ஷியல் டயக்ராம், மைனஸ் இருக்கிறதுனால அப்படி கீழே நோக்கி போகும் இந்த டயக்ராம். இப்ப இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள டயக்ராம் வந்துட்டு இதுதான். ஓகேவா? இப்ப இந்த டயக்ராம்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு எங்க இருக்கு? ரைட் சைடுல மட்டும்தான் இருக்கு. ஓகேவா? அப்ப இது எப்படி எடுத்துக்கலாம்? t வந்து less than 0. So 0க்கு இந்த பக்கம் ஏதாவது உங்களுக்கு இருக்கா? இல்ல. ஓகேவா? சோ இல்லனாலே இது என்னது? இது காசல். இந்த பக்கம் இருக்க கூடாது. ஓகேவா? நம்ம காசலை பொறுத்த வரைக்கும் less than 0 இடது பக்கம் இருந்தா அது காசல் கிடையாது. ஆனா நமக்கு வந்து டயக்ராம் எங்க இருக்கு? வலது பக்கம் தான் இருக்கு. அப்ப இது காசல். எந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிருக்கு? t less than 0. இந்த 0க்கு லெஃப்ட் சைடு இருந்துச்சுனாலே அங்க வந்து இருக்காது. ஆனா நமக்கு வந்து என்ன இல்ல? இங்க இல்ல, ரைட் சைடுல மட்டும் தான் இருக்கு. அப்ப இந்த சிஸ்டம் காசல். அடுத்தது 42nd question பாருங்க. check whether the following system with impulse response given is causal. ஓகேவா? சோ ஒரு ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க. h of t equal to e power at into u of t plus 1. e power at into u of t plus 1. சோ அப்ப நம்ம முதல்ல u of t plus 1 டயக்ராம வரையறோம். ஓகேவா? சோ u of t plus 1 னா எந்த பக்கம் போயிரும்? இடது பக்கம் போயிரும். ஏனா போன தடவை பார்த்தப்ப u of t minus 1 தான் வலது பக்கம் மூவ் ஆகும். ஓகேவா? அப்ப u of t plus 1 ன்னு வந்துட்டாலே இது எந்த பக்கம் மூவ் ஆகும்? இடது பக்கம் மூவ் ஆயிரும் அந்த டயக்ராம். சோ இடது பக்கம் வந்துட்டாலே என்ன அர்த்தம்? இந்த பக்கம் நமக்கு சிக்னல் இருக்க கூடாது. ஆனா இங்க இருக்கு. சோ இருக்குங்கறனால இது என்ன சிஸ்டம்? நான் காசல். ஓகேவா? 43rd question பாருங்க. The LTI-CT system அதாவது linear time invariant continuous time system is said to be stable. அடுத்தது ஸ்டெபிலிட்டிக்கு வந்துட்டோம். எப்ப ஸ்டேபிளா இருக்கும்? If its impulse response is answer என்ன? Absolutely integrable. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்டினியூஸ் டைம் சிக்னலை பொறுத்த வரைக்கும் எப்ப ஸ்டேபிளா இருக்கும்? அந்த இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் அப்சல்யூட்லி இன்டகிரபிளா இருந்தப்ப. இதே இது டிஸ்கிரீட் டைமா இருந்தா, எல்டி டிஸ்கிரீட் டைம் சிஸ்டமா இருந்தா அது எப்படி இருக்கும்? அப்சல்யூட்லி சம்மபிளா இருக்கும். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த வேரியேஷனை கண்டினியூஸ் டைமா இருந்தா அப்சல்யூட்லி இன்டகிரபிள், டிஸ்கிரீட் டைமா இருந்தா சம்மபிள். 44th question பாருங்க. The LTI-CT system is said to be stable if its impulse response satisfy the condition. So எப்போ ஸ்டேபிளா இருக்கும்? சோ அதுக்குள்ள கண்டிஷன் என்ன அப்படின்னு சொன்னா, so integral minus infinity to infinity h of tau d tau less than infinity. இது ஏற்கனவே பார்த்திருக்கோம் இல்லையா? பவுண்டட் இன்புட் பவுண்டட் அவுட்புட்ல நம்ம கொடுக்கிற இன்புட் வந்து இன்ஃபினிட்டிக்கு உள்ள இருக்கு. ஓகேவா? அப்ப நமக்கு கிடைக்கிற அவுட்புட்டும் எப்படி கிடைக்கணும்? இன்ஃபினிட்டிக்கு உள்ள கிடைச்சதுன்னா நம்மளோட கண்டிஷன், நம்மளோட கொடுத்திருக்கிற அந்த ஈக்குவேஷன் ஸ்டேபிளா இருக்குன்னு அர்த்தம். 45th question பாருங்க. The step response is defined as response of the system when the input applied is unit step signal. Step response னா என்ன அர்த்தம்? ஒரு சிஸ்டம் இருக்கு, அந்த சிஸ்டம்குள்ள நீ கொடுக்கிற இன்புட் வந்து யூனிட் ஸ்டெப் சிக்னலா இருந்ததுன்னா உனக்கு கிடைக்கிற அவுட்புட் என்னவா கிடைக்கும்? ஸ்டெப் ரெஸ்பான்ஸ். யூனிட் ஸ்டெப். ஓகேவா? அதுல இருக்கு யூனிட் ஸ்டெப். உனக்கு கிடைக்கிற அவுட்புட் வந்து ஸ்டெப் ரெஸ்பான்ஸ். ஓகே. 46th question. Is the system h of t e power minus 3t u of t minus 2 stable அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்ப இதுக்கு பாருங்க, சொல்யூஷன் ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஸ்டேபிளா இருக்கணும்னா அதுக்கு கண்டிஷன் என்ன? இன்டெக்ரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி h of tau d tau less than infinity. ஓகேவா? சோ இதான் h of tau நமக்கு அங்க என்ன கொடுத்திருக்காங்க? e power minus 3t u of t minus 2. சோ அதை அப்படியே எழுதுறோம், இன்டெக்ரல்ல போட்டுட்டு எழுதுறோம். இங்க நமக்கு லிமிட்ட பாத்தீங்கன்னா வெறும் u of t மட்டும் இருந்ததுன்னா அந்த u of t எப்ப 1 இருக்கும்? 0 to infinity அப்ப அது 1 இருக்கும். ஆனா இங்க நமக்கு என்ன இருக்கு? u of t minus 2 இருக்கு. மைனஸ் 2னா எந்த பக்கம் வரும்? வலது பக்கம் அந்த சிக்னல் வரும். வலது பக்கம் 2 செகண்ட் ஷிஃப்ட் பண்ணி நான் வரைவேன். அப்போ எனக்கு இன்டெக்ரல் எப்படி இதாகும்? 2ல இருந்து இன்ஃபினிட்டின்னு ஆயிரும். அப்ப இன்டெக்ரல் நான் எப்படி எடுப்பேன்? 2 to infinity e power minus 3t எடுப்பேன். சோ இது இன்டெக்ரல் எடுத்தீங்கன்னா, எடுத்து லிமிட் அப்ளை பண்ணீங்கன்னா ஆன்சர் என்ன? e power minus 6/3. அதோட வேல்யூ பாத்தீங்கன்னா இன்ஃபினிட்டியை விட கம்மி தான். அப்போ இந்த சிஸ்டம் என்னது? ஸ்டேபிள். அப்ப என்ன இருக்கு? எஸ், the system is stable. 47th question. Check whether the causal system with the transfer function h of s equal to 1 by s plus 1 is stable. h of s என்ன மாதிரி கொடுத்திருக்காங்க? நல்லா கவனிச்சுக்கோங்க. இது வரைக்கும் பார்த்தோம் இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ்னு பார்த்தது ஸ்மால் h of t ன்னு பார்த்தோம். அந்த t நம்ம வந்து இப்ப டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் அதுக்கு வந்துட்டு டிரான்ஸ்ஃபார்ம் எடுத்தோம் அப்படின்னு சொன்னா, டிரான்ஸ்ஃபார்ம் எடுத்தோம்னா அது h of s ன்னு மாறும், s டொமைனுக்கு மாறும். ஓகேவா? டிரான்ஸ்ஃபார்ம் எடுக்கணும், எடுத்தாதான் இந்த மாதிரி நமக்கு மாறும். இப்ப இந்த மாதிரி சிக்னல் ஸ்டேபிளான்னு கேட்டிருக்காங்க. ஸ்டேபிளான்னு கேட்கும்போது நமக்கு ஃபார்முலா எதை வச்சுதான் தெரியும்?
s நமக்கு வந்து h of t வச்சு தான் நமக்கு ஃபார்முலா தெரியும். h of t இல்ல h of tau தான் தெரியும். s வச்சு நமக்கு தெரியாது. அப்ப இந்த s நம்ம எதுக்கு மாத்தணும்? t க்கு மாத்தணும். t க்கு மாத்தணும்னா என்ன பண்ணணும்? இன்வர்ஸ் லாப்லேஸ் டிரான்ஸ்ஃபார்ம் எடுக்கணும். ஓகேவா? இப்ப வெறும் h of t இருந்ததுன்னா அதுக்கு லாப்லேஸ் டிரான்ஸ்ஃபார்ம் எடுத்தாதான் லாப்லேஸ் டிரான்ஸ்ஃபார்ம் தான் s டொமைன். டிரான்ஸ்ஃபார்ம் எடுத்தோம்னா h of s ன்னு மாறும். இப்ப h of s இருக்கும்போது இத t ஆ மாத்தணும்னா இன்வர்ஸ் லாப்லேஸ் டிரான்ஸ்ஃபார்ம் எடுக்கணும். இன்வர்ஸ் எப்படி எடுப்போம்? ஈஸியா எடுக்கலாம். இப்போ 1 by s plus 1 இருக்கா? இதுக்கு இன்வர்ஸ் எடுக்கும்போது இந்த 1 by s எப்படி மாறும்? e பவர்னு மாறும். இங்க பிளஸ் 1 இருந்தா அங்க -1t மாறும் உங்களுக்கு. மைனஸ் t இருக்கா? e பவர் மைனஸ் t. ஏன்னா 1 by s எப்படி எடுத்துக்கலாம்? e பவர் பிளஸ் 1 இருந்தா இங்க -1 into t u of t. இதான் இப்ப நமக்கு லாப்லேஸ் டிரான்ஸ்ஃபார்ம் h of t எடுத்தாச்சு. இப்ப இந்த h of t இந்த லிமிட்ல சப்ஸ்டிட்யூட் பண்றோம். அப்போ h of t னா இன்டெக்ரல் -infinity to infinity e power minus t u of t. இந்த u of t நமக்கு எப்ப 1 இருக்கும்? 0 to infinity தான் 1 இருக்கும். அதாவது 0 and above 0ல தான் u of t 1 இருக்கும். அப்ப நான் இன்டெக்ரல் லிமிட் எப்படி சேஞ்ச் பண்ணிக்கிறேன்? 0 to infinity இந்த e power minus t ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்ப e power minus t நான் இன்டெகிரேட் பண்ணேன்னா e power minus t by -1. இதுக்கு நான் லிமிட் அப்ளை பண்ணா எனக்கு ஆன்சர் 1 கிடைக்கும். 1ங்கிறது இன்ஃபினிட்டியை விட கம்மி தான். அப்போ the system is stable. 48th question பாருங்க. the impulse response of the system கொடுத்திருக்காங்க. impulse responseனா h of t இருக்கும். அதுக்கு transfer function கேட்டிருக்காங்க. transfer functionனா என்னது? h of s ல கேட்டிருக்காங்கன்னு அர்த்தம். h of s க்கு நம்ம என்ன செய்யணும்? t ல இருந்து s க்கு மாத்தணும்னா லாப்லேஸ் டிரான்ஸ்ஃபார்ம் எடுக்கணும். அப்ப இதுக்கு ஈஸியா லாப்லேஸ் டிரான்ஸ்ஃபார்ம் எடுத்துடலாமா? லாப்லேஸ் டிரான்ஸ்ஃபார்ம் எடுத்து அதை ஆட் பண்ணோம்னா நமக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும். இப்ப பாருங்க எப்படி லாப்லேஸ் டிரான்ஸ்ஃபார்ம் எடுக்கலான்னு. del of t க்கு லாப்லேஸ் டிரான்ஸ்ஃபார்ம் எடுத்தா எனக்கு கிடைக்கிற ஆன்சர் 1. ஓகேவா? இது e பவர் -3t into u of t. இதுக்கு நான் லாப்லேஸ் டிரான்ஸ்ஃபார்ம் எடுத்தேன்னா 1 by s. இங்க -3 இருக்கு. அப்ப நான் எழுதும்போது எனக்கு 1 by s plus 3 ன்னு எழுதிடுவேன். அதே மாதிரி அடுத்த டேர்ம் பாத்தீங்கன்னா e பவர் -t இருக்கு. இதுக்கு நான் எழுதும்போது 1 by s 2 into e பவர் அப்படி எழுதிக்கலாம் 1 by s. இங்க -t இருக்கு. அப்ப அங்க எழுதும்போது நான் +1 ன்னு எழுதுவேன். ஓகேவா? அதான் எழுதியிருக்கேன். so 2 1 by s plus 3 அப்புறம் +2 divided by s plus 1. இதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி இருக்கும்போது இதுக்கு டினாமினேட்டர் இல்ல. சோ இந்த ரெண்டு டேர்மை கொண்டு போய் இங்க மல்டிப்ளை பண்ணேன்னா எனக்கு இந்த மாதிரி ஆன்சர் கிடைக்கும். 49th question பாருங்க. if the system function h of s equal to h of s, அதாவது transfer function கொடுத்துட்டு find the impulse response கேட்டிருக்காங்க. அதாவது inverse Laplace transform கேட்டிருக்காங்க. அப்ப எப்படி எழுதணும்? 4 அப்படி எழுதிட்டு 4 minus 3 எங்க 1 by s ன்னு வருதோ அதுல நம்ம e பவர் போடுவோம். e பவர் இங்க +2 இருக்கு. அப்ப -2 e power 2t. அப்ப ஆப்ஷன் என்னது? உங்களுக்கு தேர்ட் ஆப்ஷன். சோ எப்ப நமக்கு வந்துட்டு 1 இந்த 4 into இந்த இடத்துல 1 இருக்குன்னு அர்த்தம். சோ 1க்கு இன்வெர்ஸ் லாப்லேஸ் எடுத்தோம்னா del of t இருக்கும். ஓகேவா? சோ அப்ப தேர்ட் ஆப்ஷன். அடுத்து 50th question பாருங்க. h of t equal to e power -2t u of t minus 1. இது ஸ்டேபிளா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. சோ அதேதான் இன்டெக்ரல் -infinity to infinity இந்த இதை அப்படியே எழுதுறோம் dt. இங்க t -1 இருக்கு. வெறும் u of t இருந்தா நம்ம இன்டெக்ரல் 0 to 1 ன்னு எடுப்போம். t -1 இருக்கனால இந்த 1 to infinity ன்னு எடுக்கும். இதுக்கு இன்டெக்ரல் எடுத்தோம்னா நமக்கு இந்த மாதிரி ஆன்சர் கிடைக்கும். சோ e power -2/2. சோ இது வந்து இன்ஃபினிட்டியை விட கம்மியா தான் இருக்கு. இந்த சிஸ்டம் வந்து ஸ்டேபிளா இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி 51st question பாருங்க. இந்த சிஸ்டம் ஸ்டேபிளைஸ் the system h of t equal to 1 by rc e power -t by rc into u of t is stable ஆன்னு கேட்டிருக்காங்க. சோ அதே ஈக்குவேஷன். இன்டெக்ரல் -infinity to infinity modulus of h of tau d tau less than infinity. சோ இன்டெக்ரல் எடுக்கும். h of t க்கு பதிலா என்ன கொடுத்திருக்காங்க? 1 by rc e power -t by rc. இதை எழுதியிருக்கேன். சோ இப்ப இதுல எதெல்லாம் கான்ஸ்டன்ட்? 1 by rc கான்ஸ்டன்ட், அதை அப்படியே வெளியில எடுத்திருக்கேன். ரிமைனிங் என்ன டேர்ம் இருக்கு? e power -t by rc இருக்கு. இப்போ இதுக்கு நான் இன்டெக்ரல் எடுத்தேன்னா t க்கு பக்கத்துல உள்ள டேர்ம் எனக்கு அப்படி டிவைட் ஆகும். அப்ப -1 by rc டிவைட் ஆகும். இந்த -1 by rc இதுவும் இந்த வெளியில இருக்கிறதும் கேன்சல் ஆயிரும் கான்ஸ்டன்ட் டேர்ம். ரிமைனிங் e power -t by rc மட்டும் இருக்கு. இதுக்கு நான் லிமிட் அப்ளை பண்ணேன்னா எனக்கு ஆன்சர் 1 கிடைக்கும். 1ங்கிறது less than infinity. அப்ப இந்த சிஸ்டம் ஸ்டேபிள். 52nd question பாருங்க. What is the step response if impulse response of the system is h of t? h of t ன்றதுனா அதுக்கு step response என்ன கேட்டிருக்காங்க? இது ஒரு ஃபார்முலா. s of t equal to integral -infinity to t h of tau d tau. So இது வந்து ஒரு ஃபார்முலா. அடுத்தது 53rd பாருங்க.
இது இந்த 53rd இருந்து என்ன சப்ஜெக்ட்டுக்கு கீழே வரும்னா டிஃபரன்ஷியேஷன் அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட்டுக்கு கீழே வரும். இதுல ஒவ்வொரு ரெஸ்பான்ஸா இருக்கும், 2 ரெஸ்பான்ஸ் இருக்கும். ஒன்னு நேச்சுரல் ரெஸ்பான்ஸ் இருக்கும், இன்னொன்னு ஃபோர்ஸ்டு ரெஸ்பான்ஸ் இருக்கும். சோ முதல்ல 53rd கொஸ்டின், வாட் இஸ் மென்ட் பை நேச்சுரல் ரெஸ்பான்ஸ்? நேச்சுரல் ரெஸ்பான்ஸ்னா என்னன்னா, the output produced by the system only due to initial condition. initial conditions மட்டும் வச்சு நமக்கு அவுட்புட் கிடைச்சதுன்னா அது நேச்சுரலா கிடைச்சது. ஓகேவா? சோ 54th பாருங்க, what is meant by forced response னா the output produced by the system only due to input மட்டும் வச்சு கிடைச்சதுன்னா அது forced response. அப்போ 55th கொஸ்டின் பாருங்க, what is meant by complete response or total response? மொத்த ரெஸ்பான்ஸ்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. நமக்கே தெரியும் மொத்த ரெஸ்பான்ஸ்னா என்ன, மேல பார்த்து இந்த ரெண்டையும் ஆட் பண்ண போறோம், நேச்சுரல் ரெஸ்பான்ஸையும் ஃபோர்ஸ்டையும் ஆட் பண்ண போறோம். அப்போ the output produced by the system due to initial condition வச்சு கிடைக்கிறது நேச்சுரல் ரெஸ்பான்ஸ், அதையும் இன்புட்டை வச்சு கிடைக்கிறது ஃபோர்ஸ்டு ரெஸ்பான்ஸ். இந்த ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா அதுதான் நம்மளுக்கு டோட்டல் ரெஸ்பான்ஸ். 56th கொஸ்டின் பாருங்க, which of the following is called zero input response? எது வந்து ஜீரோ இன்புட்னு கேட்டிருக்காங்க. நம்ம இப்பதான் பார்த்தோம் இன்புட்டை வச்சு மட்டும் நமக்கு கிடைக்கிறது என்னன்னு பார்த்தோம், ஃபோர்ஸ்டு ரெஸ்பான்ஸ்னு பார்த்தோம். அப்ப இன்புட்டே இல்லாம கிடைக்கிறது என்னது, நேச்சுரல் ரெஸ்பான்ஸ். நமக்கு இங்க என்ன கேட்டிருக்காங்க, ஜீரோ இன்புட்டே இல்லாம இருக்கிறது என்னது, நேச்சுரல் ரெஸ்பான்ஸ். ஆன்சர் 57 பாருங்க, the LTI-CT system is represented by. so LTI-CT system நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம், டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ல நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம். அதாவது CTக்கு மட்டும்தான், கண்டினியூஸ் டைம்க்கு மட்டும்தான் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். 58th கொஸ்டின் பாருங்க, அதாவது டிஃபரன்ஷியல்னா வேற, டிஃபரன்ஸ்னா வேற, அதை புரிஞ்சுக்கணும். டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனா தான் நமக்கு ஆன்சர். 58th கொஸ்டின் பாருங்க, வாட் ஆர் த பிளாக்ஸ் யூஸ்ட் இன் த ரியலைசேஷன் ஆஃப் LTI-CT சிஸ்டம்? ஸோ இது வந்து பிளாக்ஸ் நம்ம படிப்போம். ஓகேவா? பிளாக் டயக்ராம் ரெப்ரசன்டேஷன், அதாவது ஆடர் அப்படின்னா அது எப்படி இருக்கும், அந்த பிளாக்கு ஒரு ரவுண்டுக்குள்ள பிளஸ் போட்டிருப்போம், அது ஆடர். அடுத்தது கான்ஸ்டன்ட் மல்டிப்ளையர்னா அது எப்படி இருக்கும், ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள்ஸ் சிம்பிள் மாதிரி இருந்துச்சுன்னா இது மல்டிப்ளையர் அப்படிங்கிற பிளாக். ஓகேவா? அடுத்தது இன்டகிரேட்டர் இல்லைன்னா டிலேன்னு சொல்லுவோம், அது எப்படி இருக்கும், டிலேனா 1/s, எவ்வளவு டைம் டிலே ஆயிருக்கு. இந்த மாதிரி ஒரு 3 பிளாக்ஸ் வந்து நம்ம பார்ப்போம். ஓகேவா? சோ இப்போ என்னென்ன பிளாக்ஸ்லாம் இருக்கு, இன்டகிரேட்டர், ஆடர், ஸ்கேலார், மல்டிப்ளையர். சோ எல்லாமே ஆல் ஆஃப் தி அபவ், ஆப்ஷன் டி. ஓகேவா? சோ why integrator block is used instead of differentiator in the realization of LTI system? ஏன் வந்துட்டு இன்டகிரேட்டர் அப்படிங்கிற பிளாக்க நம்ம யூஸ் பண்றோம், டிஃபரன்ஷியேட்டர் யூஸ் பண்ணாம ஏன் இன்டகிரேட்டர் அப்படிங்கறது யூஸ் பண்றோம்னா, இன்டகிரேட்டர் வந்து reduces the noise reduce பண்றதுனால நம்ம இன்டகிரேட்டர் யூஸ் பண்றோம். 60th கொஸ்டின் பாருங்க, what is the advantage of direct form 2 realization when compared to direct form 1? இந்த direct form 1, 2, அதுக்கப்புறம் வந்து cascaded, அதுக்கப்புறம் parallel realization, இந்த மாதிரி ஒரு 4 realization படிப்போம். ஏன் வந்துட்டு direct form 1ல இருந்து நம்ம 2க்கு போனோம் அப்படின்னா, direct form 1ல இந்த blocks இருக்குல்லையே, எவ்வளவு நேரம் பார்த்தாலும் ஒரு 3 blocks, ஆடர், ஸ்கேலார், இன்டகிரேட்டர், இந்த பிளாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் அதிகமா இருக்கும். இதே இது டைரக்ட் ஃபார்ம் 2க்கு போனோம்னா அந்த பிளாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மியா இருக்கும். கேஸ்கேட் போனா இன்னும் பிளாக்ஸ் கம்மியாகும். அப்போ ஆன்சர் என்ன, நம்பர் ஆஃப் இன்டகிரேட்டர்ஸ் யூஸ்ட் ரெடியூஸ்ட் பை ஹாஃப். நம்ம யூஸ் பண்ற அந்த இன்டகிரேட்டர் வந்துட்டு பாதியா ரெடியூஸ் ஆயிரும் டைரக்ட் ஃபார்ம் 2ல. அதனாலதான் நம்ம டைரக்ட் ஃபார்ம் 2க்கு போறோம். 61st கொஸ்டின் பாருங்க, a CT LTI system is described with a differential equation. ஒரு differential equation கொடுத்திருக்காங்க, இதுக்கு impulse response கேட்டிருக்காங்க. ஓகே, இந்த மாதிரி differential equation கொடுத்துட்டாலே நம்ம உடனே என்ன பண்ணிரணும், அதுக்கு லாப்லேஸ் டிரான்ஸ்ஃபார்ம் எடுத்துறணும். இப்போ பாருங்க எக்ஸ்பிளனேஷன் பாருங்க, differential equation இருக்கு, இதுக்கு நான் லாப்லேஸ் டிரான்ஸ்ஃபார்ம் எடுக்க போறேன். நல்லா கவனிச்சுக்கோங்க, வெறும் y of t இருந்தா அதுக்கு லாப்லேஸ் எடுத்தோம்னா y of t இருக்கு, இதுக்கு லாப்லேஸ் எடுத்தோம்னா y of s. இதே இது ஒரு d இருந்துச்சுன்னு சொன்னா s into y of s ன்னு எடுப்போம். இதே d ஸ்கொயர்ட் இருந்ததுன்னா s ஸ்கொயர்ட் into y of s. ஓகேவா? அப்ப இப்ப இதுக்கு s into y of s plus 15 y of s equal to x of s. நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும், h of s equal to y of s by x of s ன்னு இருக்கும். இப்போ இந்த டேர்ம்ல y of s இங்கேயும் இருக்கு, இங்கே இருக்கு, ஸோ அதை காமனா நான் வெளியில எடுத்துக்கிறேன். உள்ள என்ன இருக்கு, அப்போ s plus 15 இருக்கு, equal to x of s. இப்போ இந்த y of s இங்கே வச்சுக்கிறேன், இந்த x of s மட்டும் நான் இங்க கீழே கொண்டு வரேன். அப்போ y of s divided by s of s னா இந்த டேர்ம் அப்படி கீழே போயிடும். இப்போ 1 by s plus 15, இந்த 1 by s plus 15 இது வந்து h of s. இப்போ எனக்கு h of t வேணும் அப்படின்னா இன்வர்ஸ் லாப்லேஸ் எடுத்தானா எனக்கு h of t கிடைச்சிரும். அது எப்படி எழுதுவேன், 1 by s எப்படி எழுதிக்கலாம், e பவர், இங்க plus 15 இருக்கு, இங்க minus 15t போட்டீங்கன்னா எனக்கு இதான் என்னோட impulse response. அடுத்தது பாத்தீங்கன்னா லாஸ்ட் क्वेश्चन, an LTI system is said to be causal if all poles of its system function lie on. ஓகேவா? காசல்னு நம்ம எப்போ சொல்லுவோம், அந்த போல்ஸ் வந்து எங்க இருக்கும் அப்படின்னு சொன்னா லெஃப்ட் ஹாஃப் ஆஃப் த ROC.
ஆர்ஓசில லெஃப்ட் ஹாஃப்ல இருந்ததுன்னா, அதாவது போல்ஸ்ங்கிற டேர்ம், போல்ஸ் வந்து எங்க இருக்கணும், லெஃப்ட் ஹாஃப் ஆஃப் ஆர்ஓசி. ஓகே, சோ இதோட வந்துட்டு தேர்ட் யூனிட் ஓவர். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.